ஈரோடு தேர்தலுக்கு பிறகும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் மீண்டும் பேசுவேன்னு சொல்லி பெரியாரை பத்தி பேசுவேன்னு சொல்லி இன்னும் அதிகமா பேசுன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி மேடம் பாக்குறீங்க? மக்கள் சரியான பாடம் சொல்லி கொடுத்து விட்டார்கள். அதுக்கப்புறமும் பாடம் கத்துக்கலன்னா நான் இன்னும் பெரிய பாடங்களை சொல்லி தருவார்கள். 2021 பிரசாந்த் கிஷோர் திமுக இருந்து செயல்பட்டாரு. இப்போ விஜய் கூட போயிருக்காரு. இது எப்படி மேடம் பாக்குறீங்க? அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ப்ரொஃபஷனல்ஸ், யார் கூப்பிடுறாங்களோ அவங்களோட போய் பணியாற்றுவார்கள். அதனால அதை பத்தி எங்களுக்கு என்ன இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் கழக உடன்பிறப்புகளை நம்பித்தான் தேர்தலை சந்திக்கிறது. முதலமைச்சர் எந்த வழி காட்டுகிறாரோ அந்த வழியிலே செயல்பட இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் தொண்டர்களும் தயாராக இருக்கிறார்கள். அதனால எங்களுக்கு எந்தவித சிக்கலும் கிடையாது. இல்லைங்க, சட்டங்கள் இருக்கு, நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. ஆனா நிச்சயமா இன்னும் விழிப்புணர்வு அப்படிங்கறதும் சமூக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு பள்ளிக்கூடம் என்பது குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும். அங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிறது நிச்சயமாக நம் மனதை பதற வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நடவடிக்கைகள் குற்றம் நடந்த பிறகு தொடர்ந்து முதலமைச்சர் அதுல அவங்களுக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான சட்டங்களை சட்டமன்றத்திலே அவர்கள் எடுத்து கூறி பேசியிருக்கிறார்கள். அதுல எந்த இதுவும் கிடையாது. ஆனா இதை தடுப்பது அப்படிங்கிறது ஒரு சமூக விழிப்புணர்வு, குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு, இது எல்லாமே உருவாக்க வேண்டும்.